வணக்கம். கிரியா யோகாவில் 20வது லெசனு தியானம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி 17, 18, 19 உத்தான், ஸ்வரூப தர்ஷன், லிங்க சஞ்சாலனா, இது மூணும் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இந்த தியானம். உத்தானில் சின்ன ஒரு பாம்பு ப்ரீத்திங் பண்ணும்போது ரைஸ் ஆகி ஹோல் பாடி கண்டெயின் பண்ணி சகசிரார ரீச் பண்ணுற மாதிரி நம்ம பயிற்சி பண்ணியிருந்தோம். டெயில் பகுதி மூலாதாரத்துலேயும் ஹெட்டு சகசிராரத்தையும் டச் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்வரூப தர்ஷனம் ஹோல் பாடி பாறை மாதிரி ஆகிற மாதிரி, சிலை மாதிரி இருக்கிற மாதிரியும், வைரம் மாதிரி அசையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லிங்க சஞ்சாலனால் நம்முடைய பாடி நம்முடைய கட்டுப்பாட்டிலேருந்து வெளியேறி பியாண்ட் அவர் சென்ஸு சூக்ஷ்ம தேகமாக, ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகமாக மாறுவதாக இமேஜ் பண்ணி பண்ணோம். எக்ஸ்பேன்ஷன், கன்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஷன், கன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். கன்ட்ராக்ஷனில் லிங்கமாக மாறுற மாதிரியும், அந்த லிங்கம் ஒளியாக மாறுற மாதிரியும் இமேஜ் பண்ணியிருந்தோம். சின்ன ஒளியாக, தீபமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் தியானத்தில் வருது. கண்ணை மூடி உட்காந்துருங்க. டைனி லைட்டு ஒளி, அந்த ஒளி என்னவா ஆகுதுன்னா முட்டை வடிவம் எடுக்குது. கோல்டன் எக்கு, அந்த கோல்டன் எக்கு லியூமினஸாக இருக்குது, ஒளிருது. ஆனால் அதிலிருந்து ஒளி கதிர் எதுவும் வெளிப்படலை, ஷைனிங்காக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது. அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். அந்த முட்டை வடிவமானது உடல் அளவு அப்படியே எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. இதிலிருந்து ஒளி கதிர் எதுவும் வெளிப்படலை, ஆனால் ஷைனிங்காக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது. அது மட்டும் இமேஜின் பண்ணுங்கள். ஃபுல் பாடி லெவலில் அந்த கோல்டன் எக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்குது. மறுபடியும் பாருங்கள். அந்த ஒளி முட்டை வடிவமாக மாறுகிறது, கோல்டன் எக்காக மாறுது. அந்த கோல்டன் எக்கிலிருந்து ஒளி எதுவும் கதிர் எதுவும் வெளிப்படலை, ஆனால் ஷைனிங்காக இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது. உடல் முழுவதும் உடல் அளவு பரவுகின்றது, விரிவடைந்து நம்முடைய உடம்பு ஸ்தூலமாகவோ திடமாகவோ சூக்ஷ்மமாகவோ இல்லை, ஒளியாக இருக்கிறது. நம்முடைய உடம்பு ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ இல்லாமல் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருங்க, அந்த அவேர்னஸ்லேயே இருங்க. ஸோ இதுதான் கிரியா யோகாவில் தியான மெத்தடு. 20 எபிசோடும் ஷார்ட்டாக எப்படி பண்ணுறது 15 to 20 மினிட்ஸில். அதுக்கப்புறம் தியானம் ஒரு 15 மினிட்ஸு, ½ அன் ஹவரில் ஃபுல்லாக எல்லா ப்ராக்டிஸும் பண்ணுற மாதிரி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.